கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். எனது அருமை ரெட்ரோ ஆன்மீகம் பக்தி சேனலுக்காக உங்களை வணங்கி வரவேற்கின்றோம். 2026 புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளுடைய சேனலில் உலகெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள், பக்தகுடி மெய்யன்பர்கள், 12 ராசியினர்கள், அதாவது 27 நட்சத்திரம், 12 ராசியை அடிப்படையாக கொண்ட மனிதர்கள், ஆண் பெண் இருபாலருக்கும் இந்த 2026 புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது? 2026 புத்தாண்டு ராசி பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். அதாவது சித்திரை, சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரையிலும் உள்ள இந்த 3 நட்சத்திரங்கள், அதாவது சுக்கிரனில் செவ்வாய், சுக்கிரனில் ராகு, சுக்கிரனில் குரு, சுக்கிரனில் செவ்வாய், சுக்கிரனில் ராகு, சுக்கிரனில் குரு, இந்த 3 காம்பினேஷன்களும் இடம்பெற்றது தான் துளாராசி. துளாராசி சுக்கிரனுடைய சொந்த ஆட்சி வீடு, மூலத்திரிகோண வீடு. காலச்சக்கரத்திற்கு 7ஆம் இடம், தராசி சின்னமாக வைத்திருப்பவர்கள். ஏன் எதற்கு என்று கேள்விகளோடு தொடங்கினாலும் துளாராசி அன்பர்கள் நேர்மையானவர்கள், அன்பானவர்கள், விசுவாசமானவர்கள், வாழ்க்கை துணையோடு அன்போடு இருப்பார்கள், சமூகத்தில் ஒழுக்கம் நிறைந்தவர்கள், சமூகத்தை பாதுகாப்பார்கள், நீதி நெறி வலுவாதவர்கள், தராசை கையில் பிடித்திருந்தாலும் சம நிலையிலே இருப்பார்கள். அதாவது நீதி தேவதை கண்ணில் கருப்பு துணியை கட்டியிருக்கிறார். அதுக்கு காரணம் சனி அந்த வீட்டில் உச்சமடைகிறார், சூரியனோ நீச்சமடைகின்றார். அப்போ நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் இவைகளை கடைப்பிடிக்கும் பொழுது ஏழை பணக்காரன் என்று பார்க்க மாட்டார்கள், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பார்க்க மாட்டார்கள், படித்தவன் படிக்காதவன் என்றெல்லாம் பார்க்காமல் நீதியோடு ஒரு தர்மத்தோடு அவர்கள் வாழவும் செய்வார்கள். இந்த துலா ராசிக்கு புத்தாண்டு அவருக்கு எப்படி இருக்குது? சந்திரன் 1/1/2026 அன்று கன்னியா லக்னத்தில் இந்த ஆண்டு பிறந்து ராசிநாதன், அதாவது சந்திரன் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் 8ஆம் இடத்தில் பிரவேசம் செய்கிறார். இதை மட்டும் வைத்துக்கொண்டு நம்ம பலனை முடிவு செய்ய முடியாது. ஆரம்பத்தில் கொஞ்சம் பெரும்பாலும் போராட்டங்கள், சச்சரவுகள், தர்க்கங்கள், வாதங்கள், விவாதங்கள் இவைகள் எல்லாம் உங்களுக்கு இருந்து கொண்டு இருந்தாலும் கூட சில நல்ல பலன்களும் உள்ளே ஒளிஞ்சிருக்கிறது. அதைத்தான் பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்காரங்களுக்கு முதலில் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான், சனி உச்சமாகிற வீடு, 6ஆம் இடத்தில் மீனத்தில் உச்சமடைகிறார். மீன ராசியில் சனி போய் அங்கே அமர்ந்திருக்கிறார். அப்போ சனி பகவான் தொழிலுக்கு அதிபதி, ஜீவன கர்ம தொழில் ஸ்தானம். அப்போ தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னால் அப்படியே ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த சனி பகவானை வேறு எந்த கிரகங்களும் பார்க்கதான்னு பார்க்கணும். சுபக்கோள்கள் பார்வை இருக்கானா? இல்லை. சனி பகவான் பொறுத்தளவில் 3ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டையும், 7ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டையும், 10ஆம் பார்வையாக உங்களுக்கு துலாமுக்கு 3ஆம் வீட்டையும் பார்க்குறார். அப்போ 8, 12, 3 இந்த வீடுகளில் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறது. கசப்பான பார்வை தான். அந்த வீடுகள் 8ஆம் இடம் என்பது ஜாதகருக்கு ஆயுள் ஸ்தானம். அப்போ என்னாகும்? கொஞ்சம் பெயின் ஏற்படும். அது காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம். அப்போ உழைப்பு எப்படி இருக்கும்னால் வருமானம் ஈட்டும் பொருட்டு சம்பாதிப்பதற்காக ஜாதகர் அலைச்சல், திரிச்சல், மன உளைச்சல், உடலில் டயர்டாகிற மாதிரி அப்படி ஒரு வேலையை கொடுப்பார். பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு அவ்வளவு சிரமங்களை சந்திக்க வேண்டியது வரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இவருக்கு துலாமுக்கு யோகாதிபதி தான். சுகஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதியுமாக இருந்து 6ல் இருந்தாலும் கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தாய்க்கு ஒரு வைத்திய செலவுகளையும், வீடு கட்டி ஒரு கடனாளி ஆவதையும், குழந்தைகளுக்கு கல்வியில் கடன்களை ஏற்படுத்துவதும், நோய் நொடிகள் வருவதற்கும் வாய்ப்புகளையும் அங்கே தருகிறது. காலபுருஷத்துக்கு 12ஆம் இடம் மீனம், அங்கே அமர்ந்திருக்கிற சனி துளாராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சன்ஸ் வரும். புதிதாக ஒரு கடனை வாங்கி ஒரு கடனை அடைக்கக்கூடிய சூழலாக இருக்கும். இப்படி நிறையா கலவையான பலன்கள் தான் நடக்குது.
துலா ராசிக்கு குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் வக்கரமாக இருக்கார். அவர் 9 இருந்தாலும் 10 இருந்தாலும் நல்ல பலனைத்தான் தரப்போகிறார். சனி இருந்த இடத்துக்கு நன்மை தருவார். குரு பகவான் இருந்த இடத்தை கெடுதல் பண்ணுவார். தந்தையின் பாக்கியஸ்தானம் வகைகளில் சகோதர சகோதரிகளுடன் சேர்ந்து இருக்கிற கூட்டு பத்திரங்கள், நிலபுலன்கள், பத்திரங்கள், டாக்குமெண்ட்கள், பூர்வ புண்ணியத்தில் வகைகளிலும் தெய்வீக கோவில் சம்பந்தமான துறைகளிலும் சிரமங்கள் இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் வேற மொழி பேசுகிறவர்கள் வகைகளில் அவர்களுக்கு ஒரு திருப்தியற்ற நிலை இருக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 11இல் இருக்கக்கூடிய கேது. 5இல் ராகு பல பேருக்கு இடம் விட்டு நம்ம தலைவில் போயிட்டு திருப்பி ஊரில் வந்து ஒரு வீடு வாசல் கட்டணும், சொந்த பந்தங்களை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்களை குருவினுடைய பார்வை அது ஒரு நல்ல நன்மையை எடுத்து தரும். நிறைய பேர்களுக்கு திதி தர்ப்பணம், இறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் சரியாக செய்யாமல் இருப்பவர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ராமேஸ்வரத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நன்மை உண்டாகும். இந்த புத்தாண்டில் பொறுத்தளவில் குடும்பஸ்தானத்தில் அதிபதி 3ஆம் வீட்டில் அமர்வதும் அவரை குரு பகவான் பார்வையிடுவதும் சனியும் பார்வையிடுவதும் உங்களுடைய முயற்சிகளில் 50% நன்மையும் 50% மந்த நிலையும் ஏற்படும். உங்கள் ராசிநாதனை சுக்கிரன் 3இல் போய் அமர்ந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்க குருவின் பார்வை பெறுவதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் திருமண பாக்கியம் நடைபெறும். சகோதர சகோதரிகளுக்கு நல்ல மேலான நன்மைகள் உண்டாகும். நண்பர்களுக்கும் நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டாகும். ஒரு சிலருக்கு பொறுத்தளவில் புதிய பதவிகள் உண்டாகும். பட்டம், பதவி எல்லாம் உண்டாகும். வெளிநாடு சென்று கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வெளிநாடுகளில் தங்கி படிக்கிறவர்கள், வேலை பார்க்கிறவர்கள், அங்கு ஒரு கசப்பான போனா சாமி அங்கே போய் பையன் கஷ்டப்படுறான், வேலை கிடைக்கல, ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப சிரமப்படுறான், ஊருக்கும் வர முடியல, இங்கே 25 லட்சம் கடனை வாங்கி கொடுத்து அனுப்பினேன், வந்தானா என்னால் முடியாது, அவன் அங்கேயே சிரமப்படுறான்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்க இங்கே கடனாளி ஆகி போச்சு, ஊரில் ஃபுல்லாக கடனாளி ஆகி வெளியில் போய் இருக்கான், ரொம்ப கேவலமாக இருக்கான், மகாராஷ்டிராவில் இருக்கிறான், சண்டிகாரில் இருக்கிறான், பாம்பேயில் இருக்கான், ஒரு ஹோட்டலில் டெல்லியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் சாமி, சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகளை பிரிந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு நான் சொல்கிற ஒரு அற்புதமான கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அது எந்த கோயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக துலா ராசிக்கு 11 இருக்கக்கூடிய கேது காலச்சக்கரத்துக்கு 5 கூடையவன், காலபுருஷத்துக்கு 9 கூடையவன், 9இல் போய் உட்காந்துருக்கான். காலத்துக்கு 9 கூடையவன், துலாமுக்கு 9இல் போய் குரு உட்காந்துருக்கான். அப்போ நீங்கள் என்ன பண்ணால் உங்களுடைய வாழ்க்கையில் இளஞ்சி முருகன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. இளஞ்சி அப்படின்னா திருநெல்வேலி மட்டும் புளியரை பக்கத்தில் அங்கே இருக்கும், அந்த திருநெல்வேலி பக்கத்தில் தான் இருக்கும். இளஞ்சியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அது உங்களுக்கு ரொம்ப அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவையாவது இந்த ஆண்டுக்குள்ளர நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பட்டீஸ்வரம் துர்க்கை கும்பகோணத்தில் சுவாமி மலைக்கு இந்த பக்கம் போகணும், இது இந்த பக்கம் பட்டீஸ்வரம் துர்க்கை, அந்த துர்க்கைக்கு போய் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்து 4 கால பூஜையை பார்த்துட்டு விளக்கு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அமோகமான நல்ல பலன் உண்டு. குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணம் கைகூடும். காரணம் என்ன? துலா ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி மேசம், அவர் அந்த அதிபதி செவ்வாயை குரு பகவான் பார்க்கிறார். அதே போல் புத்திர ஸ்தானாதிபதியை பொறுத்தளவில் புத்திர ஸ்தானத்தையும் குருவின் பார்வை இருக்கிறது. குழந்தை பாக்கியம் உண்டாகும், காதல் கைகூடும், வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டாகும், அடகு வைத்த பொருட்கள் எல்லாம் மீட்கக்கூடிய வாய்ப்புகள் துளாராசி அன்பர்களுக்கு சுலபமாக கிடைக்கும். யாருன்னே தெரியாத ஒரு பெரியவர் வந்து நமக்கு வாழ்க்கையில் வந்து உதவி செய்வார். இந்த ஆண்டு முழுவதும் சுப்பிரமணியர் புஜங்கத்தை படியுங்கள். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க கண்டியில் இருக்கக்கூடிய கதிர்காமத்தில் இருக்க முருகனை வணங்கலாம். மதுரையில் இருக்கக்கூடியவங்க பொறுத்தளவில் 6 படைகள் ஒரு படையாக இருக்கக்கூடிய சோலை
அதாவது பழமுதிர் சோலையில் இருக்க முருகனை வணங்கினால் இந்த ஆண்டு முழுவதும் நன்மை உண்டாகும். துளாராசி அன்பர்கள் வியாபாரத்தில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் வணங்க வேண்டியது எது என்றால், உங்களுக்கு செல்லாண்டி அம்மன் என்ற அம்மன் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சென்று, அது உங்களுக்கு குலதெய்வம் இல்லைன்னா ஒரு தீபம் ஏற்றி வணங்கி வழிபட்டால் நன்மை உண்டாகும். பொதுவாக கடைவீதியில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று, கடைவீதிக்குள்ளே இருக்க பெருமாள் கோவிலுக்கு போய் உள்ளே நுழைந்து வணங்கிவிட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நித்திய சொர்க்கமாக மாறும். எதிர்பார்த்ததை எல்லாம் முதலில் தாமதமும் பிறகு வெற்றியும் உண்டாகக்கூடிய இந்த ஆண்டு 75% உங்களுக்கு நன்மையே உண்டாகும். நன்றி, வணக்கம்.